சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த பெட் அனிமலையும் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே எங்கள் ஃப்ளோரான் இருப்பான் பாருங்க. இப்படி இவன் தான் எங்கள் ஃப்ளோரான். இது வந்து நாங்கள் 2 மாதமாக வளர்க்குறோம் பார்த்தீங்களா. அடுத்து சந்தில் இங்கே வந்து ஏகப்பட்ட மீன் இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஃபைட்டர் ப்ரீடிங் விட்ருக்கேன். மேல் இங்கே இருப்பான், ஃபீமேல் உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க மேல் உள்ளே போயிருக்கு. ஃபீமேல் இந்த ஒட்டில் இருக்குது. அடுத்து இது வந்து என் கப்பி டேங்கு பார்த்தீங்களா. குட்டிலாம் பாதி இங்கே இருக்கும். ஏகப்பட்ட கப்பீஸ் இருக்குது. இதில் குட்டிலாம் இருக்குது. இதெல்லாம் காப்பாற்ற முடியாத குட்டி. இதெல்லாம் நான் எடுத்துருவேன் தனியாக. இதெல்லாம் வந்து அதுங்க போட்ட குட்டிங்க தான். இதில் வந்து ரெட் ஜுவல் போட்ட குட்டி இருக்குது பாருங்கள். இதுங்க தான் அதில் குட்டி போட்டுச்சு. ஏன் இதுங்களை வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு டப்பாக்குள்ளே வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து உடஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல பிடிச்ச மீன் இருக்குது. இங்கே எடுத்துக்காட்டு. ஆற்றுல வந்து நான் பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சி வச்சுருந்தாங்க, கேட்டேன் கொடுத்தாங்க. இது பேர் வந்து குறவைன்னுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சாங்க ஆற்றுல. அப்புறம் இது வந்து என் க்யூட்டான ஃபைட்டர் ஃபீமேல் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து கீழே இருக்கிறது ஓவர் ஃபீமேல் தெரியுது. இது வந்து இலை பின்னாடி இருக்கு பாருங்க. பெண்டாகுதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். எங்கள் பூனை தான் மிஸ் ஆகிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரில. ஆளையே காணோம். அதுதான் நம்ம வந்து இப்போ மேலே வந்துட்டோம். இது 3rd ஃப்ளோர். அங்கே புறாவோட இருக்குல்ல அங்கே கிடக்குது. மத்தைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அது உக்காண்ட்ருக்காங்க. ஒருத்தர் 2 3 4வது எங்கே போச்சுன்னு தெரில பாருங்கள். அது வீட்டுக்குள்ளே பார்ப்போம். இது வரைக்கும் பாருங்கள். 4வது போதும். யூரி எடுத்து நம்ம பறக்க விட்டுற வேண்டியதான். இருக்கிற பாருங்க. மாட்ட மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பறக்க விட்டுறலாம். பறக்க விட்டா பாருங்க, திரும்ப எங்கள் வீட்டு வந்து உட்காந்துப்பா பாருங்க. நான் வந்து இது 4த்துக்குமே பேர் வச்சுருக்கேன். இன்னொன்று காட்டிடுறேன். இது நாங்கள் இருக்கிறது வந்து முதல் தெரு. இது வந்து 2வது தெரு, 3வது தெரு. 3வது தெருவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேஜ் வச்சுருக்காங்கள, அங்கே நிறையா புறா இருக்கும். இன்னும் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். கிளியராக அதுவும் தெரியல, ஆனால் அங்கே வந்து ஏகப்பட்ட புறா இருக்குது. சரி வாங்க நம்ம போய் எங்கள் புறாவை 4த்துக்குமே நான் பேர் வச்சுக்கிட்டேன்ல சொல்கிறேன். அந்த சைடில் இருக்கிறது பேர் ப்ரௌனி. இது பேர் ப்ரௌனி. இது பேர் வந்து ஓரியோ ஷேக் ரவுண்ட்ஸ் போகிறான். அடுத்து இது பேர் லெஸ்ஸி. தூரமாக பறக்கிறாங்க. யூரோ ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டார். இப்போ அதை பாருங்கள், நம்ம தலைவன் எவ்வளோ தூரமாக பறக்குதுன்னு பாருங்கள். மீதி 2 பேர் இதோ அவரும் வந்துட்டார். இவரால் மட்டும் பறக்கவே முடியாது பாருங்க. பறந்துட்டு அது வந்து கால் ரெக்க சரியில்லை பாருங்க. ஓடி போய் அங்கே போய் உக்காந்துக்குச்சு.
மீதி 2 பேர் ஓகே எல்லோரும் உக்காந்துட்டாங்க. ஓகே காய்ஸ் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். பாய்.